6000 மைல்களுக்கு அப்பால் இருந்து வந்தாலும் ஆஸ்திரேலியாவிலிருந்து வருகின்ற பறவைகள் இங்கே வந்து நீர்நிலைகள் நீரறிந்தி இங்கே இருந்து விட்டு திரும்பவும் அந்த எந்த இடத்திலிருந்து வந்ததோ அந்த இடத்துக்கே போகுது. பறவைகளே அப்படி போகுது. அதனால பறவைகளே பறந்து செல்லும் போது எங்கே இருந்து புறப்பட்டு வந்தோமோ அந்த இடத்துக்கு மகிழ்ச்சியோடு பறந்து செல்கிற போது நான் வந்து என் சொந்த மண்ணுக்கு போறதுல எவ்வளவோ மன மகிழ்ச்சியா இருக்குது. அந்த ஊருக்கு போறோம். பிறந்த ஊர், சின்ன குழந்தையில ஓடி ஆடி திரிந்து வளர்ந்த ஊர், நான் மிக மிக நேசிக்கின்ற ஊர். என் கிராமத்து மக்கள் என்னை ரொம்ப எல்லாருமே தங்கள் வீட்டு பிள்ளையா நேசிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் எத்தனை ஜாதி இருக்கோ அத்தனை ஜாதிகள் எங்க கிராமத்தில் இருக்கு. ஆனால் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறாங்க. கிராமத்தோடு சேர்ந்து என்னை வரவேற்கிறதுக்காக ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு அறிஞ்சது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. கொக்கு பறக்குதடி வெள்ளை கொக்கு பறக்குதடின்னு விஸ்வநாதாஸ் பாடினது திருமங்கலத்துல. அது வந்து வெள்ளைக்காரனை எதிர்த்து நாடக நடிகராக இருந்து சுதந்திர போராட்ட கனலோட பாடி பல தடவை ஜெயிலுக்கு போனவர், போராட்டம் நடத்தியவர் விஸ்வநாதாஸ், தியாகி விஸ்வநாதாஸ். அவர் வாழ்ந்த ஊர் அது, அந்த திருமங்கலம். அங்கே பேசிய பேச்சு தமிழ்நாடு என்ன உலகம் பூரா இருக்க தமிழர்களுக்கு அது பிரசித்தம் ஆயிடுச்சு. திருமங்கலம் போன உடனே நம் வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சி நடந்த இடமாயிடுச்சு. இந்த தேவர் சிலைக்கு பக்கத்துல இருந்தானே பேசணும் அப்படின்னு நினைச்சேன். அந்த காட்சி, அந்த மேடையில பேசுற நிகழ்ச்சி எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. சிவகாசி டவுனுக்குள்ள நுழைஞ்சப்ப 89 ஓட்டு கேட்டப்ப, 98 ஓட்டு கேட்டப்ப, 99 ஓட்டு கேட்டப்ப, நன்றி சொல்ல போனப்ப, 2வது நன்றி சொல்ல போனப்ப பார்க்க முடியாத மக்கள் ஆதரவு சிவகாசியில இன்றைக்கு நான் பார்த்து அப்படியே மெய்சில் இழுத்து போனேன். ரொம்ப மெய் மறந்துட்டேன். வசதி படைத்தவர்கள், நடுத்தர குடும்பத்தினர், பெட்டிக்கடை வைத்திருப்பவர்கள், பெரிய வியாபாரிகள், ஆங்காங்கு கூலி வேலை செய்கிறவர்கள், மூட்டை தூக்குகிறவர்கள், சின்ன சின்ன கம்பெனிகளில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. உடம்பெல்லாம் எண்ணெய் பசை மாதிரி அவங்கள ஓடி வந்து கை காட்டினதெல்லாம் இவ்வளவு பெரிய தாக்கம் இந்த மக்கள் எல்லார் மனசுல ஏற்பட்டிருக்கேங்கிறது எனக்கு மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது, ஒரு இதமா இருந்தது. எந்த காலத்திலும் எவரும் செய்ய முடியாத அளவுக்கு நான் பணியாற்றி இருக்கிறேன். ஜாதி மத வேறுபாடின்றி பணியாற்றி இருக்கிறேன். 24 மணி நேரம் அலுவலகம் இயங்கி இருக்கிறது. என் மன நிறைவாக பணியாற்றி இருக்கிறேன். 50 வருடங்களாக வராத திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறேன். அனைத்து தரப்பு மக்களை கவனித்திருக்கிறேன். 18,000 ஊனமுற்ற குழந்தைகளில் ஏறத்தாழ 10,000 பேருக்கு புனர்வாழ்வு கொடுப்பதற்கு நான் முகாம்கள் அமைத்திருக்கிறேன். 65,000 குழந்தைகளுக்கு மஞ்சள் காமாலை தடுப்பூசி போட்டிருக்கிறேன். இவ்வளவு செய்து இந்த தொகுதியில் நான் போகாத ஊரில் 2300 ஊருக்கு 2 தடவை போயிருக்கிறேன். I have done my job well. பரிபூர்ண மன நிறைவோடு இருக்கிறேன். போதும் அந்த வேலை. இது ஒரு இளைஞர் வந்து வேலை செய்வார். எனக்கு அதை பொறுத்தளவுல அந்த பணி எனக்கு முழு திருப்தி அளித்து விட்டது. மன மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு இருக்கிறேன். கோயில்பட்டில இருந்து எங்க ஊர் வர வரைக்கும் வந்து வழியா வந்திருக்கிறேன். இம்முறை வந்து அது இவ்வளவு நேற்று சொன்ன மாதிரி 125 கிலோமீட்டர் கொடியும் தோரணம் கட்டியிருக்காங்க. எந்த கட்சியிலும் இது நடக்காது. அவங்கவங்க ஒரு ஏரியா எடுத்துக்கிட்டு தொண்டர்கள் கட்டுறாங்க. இது காசு கொடுத்து கட்டின கொடிகள் அல்ல, கான்ட்ராக்ட் விட்டு கட்டப்பட்ட கொடிகள் அல்ல. ஒரு பெரும் ஆயத்த வேலைக்கு நாம தயாராகிட்டு இருக்கிறோம். தேர்தலை மனசுல வச்சு நான் சொல்லல. தேர்தல் என்பது சர்வசாதாரண விஷயம். என்னை பொறுத்த மட்டும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் அது இந்த ஏப்ரல் மே ஃபர்ஸ்ட் வீக்ல ஓடி போயிடும். அதுவே என்னுடைய டெஸ்டினேஷனோ என்னுடைய குறிக்கோளோ அல்ல. நான் வந்து மறுமலர்ச்சி திமுகவுக்கு அஸ்திவாரம் தான் போட்டிருக்கிறேன். நாங்க போட்டிருக்கிறோம். இனிமேதான் கோட்டையை கட்டுறதுக்கு செங்கல் எடுத்து வைக்க போறோம். We are going to build the castle. That castle will be a formidable one, unbreakable one, like the fort of Gibraltar. அந்த ஃபோர்ட் அமைய போகுது. Dravidian fort, திராவிட இயக்கத்தின் கோட்டையாக அமைய போகிறது. That citadel will be the Dravidian citadel. பேச்சு வந்து உள்ளத்திலிருந்து வர்றது. ஒப்புக்கு பேச முடியாது.
அது உள்ளத்திலிருந்து வர்றதுனால தான் கேட்கிறவர்களுடைய இருதயத்தை தொடுது. கழக தோழர்கள் நிறைய பேர் என்னோட ஐக்கியமாகிறதுக்கு காரணம் நேரம் அவங்ககிட்ட பேசுறேன். என்னோட பேச்சு வந்து அவங்களுடைய நெஞ்சை தொடுது. அதுல செயற்கை இல்லை, பொய் இல்லை, அது சத்தியமும் உண்மை இருக்கு. என் கருத்துக்கள் தவறா கூட இருக்கலாம், அந்த கருத்துக்கள் சொல்றது நான் உண்மையான உணர்வோட சொல்றேன். அப்படிதான் அந்த பேச்சு அமையறதுங்கிறது அங்க போய் மேடையில பேச ஆரம்பிச்ச உடனே ஏற்படக்கூடிய உணர்வை பொறுத்ததுதான். கலிங்கப்பட்டியில அரசியல் பேசலன்னு பலருக்கு ஏமாற்றம். எங்க தோழர்கள் லட்சக்கணக்கில் வந்தாங்க, 2 லட்சம் பேர் கூடியிருந்தாங்க. அதிலே கனல் பறக்கும் அரசியலை எதிர்பார்த்து வந்தாங்க. 1.25 வருஷம் சிறையில் இருந்து வந்ததுனால நான் அரசியல் பேச விரும்பல. என் கிராமத்துல தீவிர அரசியல் கருத்துக்களை சொல்ல விரும்பல. என் கிராம வாழ்க்கை, சின்ன வாழ்க்கை, மாணவ பருவத்து வாழ்க்கை, எங்கள் குடும்பம், அந்த கிராம மக்களுடைய மனநிலை, எங்கள் கிராமத்தில் இருக்கின்ற ஒற்றுமை, எங்கள் கிராமத்தினுடைய சிறப்பியல்புகள், இதை பற்றி தான் நான் சொன்னேன். சொல்லிட்டு உணர்ச்சி வயப்பட்டு சொல்லலை. நான் என்னுடைய வாழ்க்கையில ஒரு காலமெல்லாம் போராடிட்டே இருந்துட்டேன். ஒரு அமைதியாக சிறிது காலம் என்னுடைய துணைவியார், குழந்தைகள், பிள்ளைங்கள், பேர பிள்ளைங்கள், குடும்பத்தார் அவங்களோட இந்த கிராமத்துல, இந்த கிராமத்தினுடைய இந்த காற்றை சுவாசிச்சுக்கிட்டு, என்னுடைய பாட்டனார்கிட்ட வீட்டு மாடியில ஒரு கீழே ஒரு பாயை போட்டு படுத்து அவ்வளோ அழகாக காற்று வரும். அதை சுவாசிச்சுக்கிட்டு இந்த வயல்காடை போய் சுற்றி பார்த்துட்டு கிராமத்து மக்களோட பேசிட்டு இருந்துட்டு இருக்கணும்னு ஆசை இருக்கு. என் கடமைகளை எல்லாம் அரசியலுக்கு, இயக்கத்துக்கு ஆற்ற வேண்டிய பணிகளை செய்துட்டு எதுவும் நிரந்தரம் இல்லை, எந்த தலைவரும் நிரந்தரம் இல்லை. என்னுடைய கருத்து, நான் இருந்துதான் கட்சியை கடைசி வரைக்கும் நடத்தணும்னு நினைக்க கூடாது. வெற்றிடத்தை காட்டு நிரப்பம். நோபடி இஸ் இன்டிஸ்பென்சிபிள். தலைவர்கள் மறைந்தாலும் இந்த இயக்கம் நடக்குத, அப்படி மனப்பான்மை எனக்கு இருக்கு. அதனால செய்ய வேண்டிய கடமைகளை செய்துட்டு ஒரு கட்டத்தில் நான் அமைதிய கிராமத்தில் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுல ஒன்றும் தவறு கிடையாது. அதுல என்னுடைய விருப்பத்தை என்ன சொன்னேன்னா, நான் டிகால் வந்து சொல்லியிருந்தான். டிகால் வந்து நான் இறந்த பிறகு அரசு மரியாதைகள் இல்லாமல் என்னை நான் பிறந்த சின்ன ஊர்ல அந்த மண்ணில் அடக்கம் பண்ணணும்னு எழுதினான். எனக்கு அது பிடிச்சிருந்தது. அது போல என்னுடைய கருத்தை சொன்னேன். நான் இந்த ஊரிலே தவழ்ந்து விளையாடினேன். என் வாழ்க்கை முடிந்த பிறகும் இந்த கிராமத்தில் அதோ இருக்கிற எங்கள் நிலத்து மண்ணில் நான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் சொன்னேன். சிறை வாழ்க்கை வந்து பல்வேறு மனச்சஞ்சலங்கள். எப்படின்னா, சிறையில் இருக்கிறத பற்றி மனச்சஞ்சலம் இல்லை. இன்டர்வியூக்கு வந்தப்ப ஒரு அதிகாரி என்னுடைய துணைவியாரும் என்னுடைய பிள்ளைங்களும் வந்தப்ப அவமானப்படுத்துற மாதிரி நடந்துக்கிட்டாரு. அதனால ரொம்ப மன வருத்தப்பட்டேன். இனிமேல் வீட்டில் இருந்து யாரும் என்னை இன்டர்வியூ பார்க்க வர வேண்டாம்னு சொன்னேன். அதுல இருந்து அவங்க வேணும்னே வந்து, நாங்க இத்தனை தடவை சிறைக்கு போயிருக்கிறேன், ஒரு சமைத்த உணவு வாங்கினதில்லை, கேட்டதில்லை, எதுவுமே கொண்டுட்டு வரவும் மாட்டாங்க. அவங்களும் வேணும்னே வந்து அவங்க பழம், பிஸ்கட்டு, எனக்கு கொஞ்சம் மருந்து, எனக்கு அப்போ ரொம்ப காஃப் இருந்தது, சளி இருந்தது, அதுக்காக மருந்து, இந்த மாதிரி மற்றவங்க யாராவது கேட்டால் காஃபி போடணும் கேட்டாங்கன்னா கொஞ்சம் ஜீனி, கொஞ்சம் குளுக்கோஸு, மற்ற யாருக்காவது உடல் நலம் இல்லைன்னா கொடுக்குறது, இந்த மாதிரி இதுகள்லாம் கொண்டு வந்துருந்தோம். வேணும்னே கேட்டில் உள்ளுக்குள்ளே நிறுத்தி வச்சு அவங்கள ரொம்ப நேரம் நிற்க வச்சு 1/2 மணி நேரம் அதை சர்ச் பண்ணுறோன்னு சொல்லி பண்ணி ரொம்ப கஷ்டப்படுத்துனாங்க. அது முறை இல்லை. சர்ச் பண்ணுறோன்னு உள்ள ஒரு செல்ஃபோனை போட்டு வேணுமுன்னே போய் அங்கே மேலே அசிங்கப்படுத்தலாமே என்னைய. அதான் நான் வந்து ஏன் இந்த மாதிரி செஞ்சீங்க, அப்போ என் கண்ணெதிரையில் நீங்கள் எல்லாம் பண்ணணும், ஏன் வாசலுக்குள்ளே நிறுத்தி வச்சு? யாரையுமே அப்படி பண்ணதில்லை. அது ஒரு அதிகாரி வேணும்னே செய்தார். அதாவது செய்து அரசாங்கத்திட்ட நல்ல பேர் வாங்கணும்னு. நான் வந்து அந்த அதிகாரிகிட்ட கோவப்படலை. இனிமேல் என்னை இன்டர்வியூ பார்க்க வராதிங்க என்ன வீட்டில். பிறகு இன்னொரு அதிகாரி வந்து கண்ணீர் விட்டு, ஐயா அப்படி சொல்லாதீங்க, அவங்க கஷ்டப்படுவாங்கன்னாரு. சரி வாங்க, ஒரு பழம், பிஸ்கட் கூட வாங்கிட்டு வரக்கூடாது, எந்த பொருள் இந்த எல்லாம் அலவுடு தான் ஜெயிலில். பழம், பிஸ்கட்டு, ஈவன் சேவு முறுக்கு கூட அலோவ் பண்ணுறாங்க. அதன் பிறகு எங்கள் அம்மா ஆசையோட முறுக்கு செஞ்சு கொண்டு வந்தாங்க ஊரில் இருந்து. எப்பயுமே சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு ரொம்ப பிரியம் சாப்பிட்றத. கொண்டு வந்து அன்னைக்கு நானே வேணான்னு திருப்பி அனுப்பிட்டேன், உள்ளே கொண்டு வர விடலை. இதெல்லாம் வந்து ஒரு சில வேலையில் மனச்சங்கடம். ஆயிரக்கணக்கான பேர் பார்க்க விரும்புனாங்க. நேர்காணலை டயத்தை குறைச்சாங்க. 3 பேர் தான்னாங்க, அதுவும் 30 நிமிஷம் தான்னாங்க.